அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அடிமை முற்றிலுமாய் தாழ்த்தி செபிக்கிறேன். நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த காரியங்களை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதை குறித்த அறிவை எங்களுக்கு தாங்க. அநேக வேத பாடங்களை அப்பா நாங்கள் படித்திருந்தாலும் இந்த பாடம் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இது பரிசுத்த ஆவியினாலே எங்களை நடத்தக்கூடிய ஒரு பாடமாய் அப்பா எங்களுக்கு மாறட்டும். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை சகல சத்தியத்தில் எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் நாம் தியானிக்க போகிறோம். எதுவரை கர்த்தர் நடத்துறாரோ அது வரைக்கும் நாம் தியானிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த பெர்கமோ சபையை குறித்து தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பெர்கமோ பெர்கமோ அப்படி என்றால் மணமுடிக்கப்பட்டவள் என்று அர்த்தம். பெர்கமோ மணமுடிக்கப்பட்டவள். அதே போல சோரம் போனவள் என்று அர்த்தம். சோரம் போனவள், 2 அர்த்தங்கள் அதற்கு உண்டு. இதனுடைய காலகட்டம் என்னன்னா கிபி 313 இருந்து 538 வரைக்கும். இப்போ 2 விதமான அர்த்தங்களை கொண்ட இந்த பெர்கமோ சபையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதுல ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா, பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல தேவன் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதல்ல நம்ம பெர்கமோ சபை குறித்து ஒரு தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பெர்கமோ அப்படி என்பது பெர்கமோஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. இந்த இடம் ரோமஸ் ராஜ்யத்தினுடைய சின்ன ஆசியாவினுடைய தலைநகரம். எப்படி அழைக்கப்பட்டது? பெர்கமோஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. எபேசு போல சிமினா போல இது ஒரு போக்குவரத்து வழியில அமையல. இது ஒரு ஓரமா இல்ல. இருந்தாலும் அதிகமான சரித்திர புகழ்பெற்ற ஒரு இடம். பெர்கமோ பட்டணம் என்னன்னா சிமினாக்கு வடக்கே 50 மைல் தூரத்துல இருந்த ஒரு பட்டணம். இது டைகஸ் நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி கிட்ட அமைந்திருக்கிற ஒரு பட்டணமா இருக்கு. இது பாத்தீங்க சொன்னாக்கா, இது ஆசியாவில ஒரு சிறப்பு நகரம் என்று சொல்லலாம். ஏன்னா கிரேக்க மன்னர் மகா அலெக்சாண்டர் சாம்ராஜ்யம் உடைந்து சிதறிய பிறகு பாத்தீங்கன்னா கிமு 282 செலுக்கியஸ், அதாவது அவருடைய படைத்தளபதி செலுக்கியஸ், அவர் ராஜாவாய் மாறின நேரத்துல இந்த பெர்கமோவை தலைநகராய் கொண்டு ஆட்சி செய்தார். பாத்தீங்கன்னா 2வது பாத்தீங்கன்னா இது அட்லஸ் சொல்லுவாங்க, அதாவது அடலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மன்னன் ஆட்சி செய்த காலத்துல இது தலைநகரா இருந்தது. அடுத்தது முதல்ல மகா அலெக்சாண்டருடைய தளபதி செலுக்கியஸ் ஆட்சி செய்த பொழுது இந்த பெர்கமோ தலைநகரா இருந்தது. 2வது அடலஸ் காலத்துல இது தலைநகரா இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த ராஜ்யம் அப்படியே ரோமர் கைக்கு மாறுச்சு. அதாவது பெர்கமோ இருந்த பகுதிகள், அந்த சின்ன ஆசியா பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய தலைமை கீழே, ரோமாவினுடைய தலைமை கீழே வரும் பொழுது இது சின்ன ஆசியா முழுவதுக்குமே இந்த பெர்கமோ தலைநகரம் என்று பெயர் பெற்றது. இப்ப 3வது முறை எங்க தலைநகரம் ஆயிடுச்சுன்னா சின்ன ஆசியாவுக்கு தலைநகரம் ஆயிடுச்சு. இதனுடைய நில அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். எப்படி சொன்னீங்கன்னா, ஒரு கூம்பு வடிவமான ஒரு மலை, அந்த மலை மேலதான் இந்த பட்டணம் அமைஞ்சிருந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஒரு கூம்பு மாதிரி, அதாவது மலை மேலதான் இந்த பட்டணம் இருந்தது. இந்த மலையினுடைய அடிவாரத்துல தான் இந்த கைகஸ் என்ற நதி ஓடுது. பாத்தீங்கன்னா இந்த மலையிலிருந்து உச்சியிலிருந்து பாத்தீங்க சொன்னாக்கா மத்திய தரைக்கடல் பகுதிகள்லாம் ரொம்ப அழகா காணப்படும்.
அதே போல பெர்கமு பட்டணத்தினுடைய ராஜரீக தோற்றம் கீழிருந்து அது பார்க்கும்போது ஒரு ராஜா மாதிரி அங்க இருக்கும், கம்பீரமா இருக்கும் அந்த பட்டணமே. அமைப்பே ரொம்ப பயங்கரமா ஒரு ராஜ கம்பீரத்தோடு இருக்கும் கீழிருந்து அந்த பட்டணத்தை பார்த்து. ஏன்னா மலை மேல அந்த பட்டணம் மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட நிலையில இருக்கும். சரித்திரத்திலே மிக பெருமையோடு தலை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு பட்டணமா அந்த பட்டணங்கள் காணப்பட்டது. இந்த மலை மேல் உள்ள பட்டணம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பளிச்சுன்னு தெரியும், கீழே இருந்து பார்த்தாலும் பளிச்சுன்னு தெரியும். அதனுடைய தனி பெருமை சிறப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எபேசு சிமினாவோட கம்பேர் பண்ணும்போது இது தனிப்பட்ட விதத்துல ஒரு கம்பீரமாய் நிற்கக்கூடிய ஒரு பட்டணமா இருந்தது. இதனுடைய சமுதாய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிரேக்கருடைய ஆட்சியின் கீழே பல ஆண்டுகள் இருந்ததுனால இந்த கிரேக்க நாகரிகம் தான் இங்க நிறைய இருந்தது. பெர்கமு பட்டணத்துல கிரேக்க நாகரிகம் இது வியாபார ஸ்தலமா இருந்துச்சு. நுண்கலைகள் ரொம்ப அந்த மென்மையான நுண்கலைகள் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கல்விமான்கள் நிறைஞ்ச பட்டணம் இது. நிறைய நல்ல படித்த மேதாவிகள் படித்தவர்கள் இருந்தாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பெர்கமோல தான் பாத்தீங்கன்னா லைப்ரரி வந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா லைப்ரரி அங்க மிகப்பெரிய நூல் நிலையம். அந்த நூல் நிலையம் பெர்கமோல தான் முத நூல் நிலையம்ட்டு ஏற்படுத்தப்பட்டது. அப்போவே அந்த காலத்திலே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த கிபி 282 அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னாவே 20,000 சுருள்கள், அதாவது அந்த நாட்கள்ல வந்து பேப்பர்லாம் இல்ல, அந்த பேப்பர் மாதிரி ஒரு நைல் நதி ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு செடி, அதாவது அந்த ஒரு செடியினுடைய பித்து பகுதியில இருந்து செய்யப்பட்ட பைப்ரஸ் என்ற ஒரு தாள் மாதிரி, அந்த பைப்ரஸ் மூலமா அதுலதான் வந்து அவர்கள் எழுதி அதை பத்திரப்படுத்தினார்கள். அதை சுருள் சுருளா வச்சு அது போல 20,000 சுருள் ஏடுகள் அங்க வைக்கப்பட்டிருந்தது. இந்த மக்களுடைய கல்வி ஆர்வம் அங்க அதிகமா இருக்குது. அதுதான் இது காண்பிக்கிறது. இதனுடைய நூலகத்தை பாத்தீங்கன்னா கிமு 197 ஆண்டுல பாத்தீங்கன்னா யுமெனஸ் என்பவர் இந்த நூலகத்தை இந்த இதை அமைச்சவர் யாருன்னா யுமெனஸ் அப்படின்றவர் தான் என்ன செய்யறாரு, இந்த லைப்ரரியை அமைச்சிருக்கிறார். இந்த சுருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு செடியிலிருந்து நமக்கு கிடைச்சது. இந்த பெர்கமு அரசன் யுமெனஸ் வந்து என்னன்னா தன்னுடைய நூல் நிலையத்தை, இந்த யுமெனஸ் என்பவர் ஒரு ராஜா, அந்த நாட்கள்ல பெர்கமுவை ஆண்ட ஒரு அரசன். இவர் தன்னுடைய நூல் நிலையத்தை வந்து ரொம்ப கீர்த்தி உள்ளதா, உலகத்திலே மிக பெயர் பெற்ற ஒரு நூல் நிலையமா மாத்தணும் அப்படின்றதுக்காக அலெக்சாந்திரியாவில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்த்து எகிப்துல இருக்கிற ஒரு ராஜா என்ன செய்யறாரு, இந்த நைல் நதி கிட்ட இருக்கக்கூடிய எகிப்து சார்ந்த பகுதியில தான் இந்த நைல் நதி ஓடுது, அந்த ஓரத்துலதான் இந்த செடி எல்லாம் அதிகமா வளரும். அந்த பைப்ரஸ் வந்து அந்த செடிய பெர்கமுக்கு யாரும் ஏற்றுமதி செய்யக்கூடாது. அந்த பெர்கமு மக்கள் வந்து இந்த மாதிரி அவர்கள் புகழ்பெற்ற நூல் நிலையத்தை அமைக்கிறாங்க, மிகப்பெரிய எழுத்தாளர்களை கொண்டு வந்து அதிகமா எழுதி இது மாதிரிலாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதை தடை செய்து விட்டார். பொறாமை, அந்த பொறாமையில அவர்கள் என்ன செய்யறாங்க, தடை செய்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா மிருகத்தினுடைய தோல்ல அப்புறமா என்ன செய்யறாங்க, தடை செய்த பிறகு புதுசா அவர்கள் கண்டுபிடிச்சுதான் மிருகத்தினுடைய தோலை வந்து பதப்படுத்தி அதுல வந்து என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. அது இந்த பைப்ரஸ்ன்றதை விட மிக சிறப்பான ஒரு சுருளேடா மாறுச்சு. அதுக்கு பேர் வந்து பார்ச்மெண்ட் சொல்லிட்டு பேரு, அந்த சுருளேடுக்கு பார்ச்மெண்ட் என்று பேர். அடுத்து இதனுடைய சமயத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த பெர்கமு சமய அந்த காலகட்டத்துல பெர்கமுல இருந்த சமயங்களை குறித்து பார்க்கணும்னா இந்த இடத்துல நம்ம இத கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஆண்டருடைய வார்த்தையை குறித்து நம்ம பேசும் பொழுது இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து சரியாக அந்த சபையினுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் புரிந்து கொண்டால்தான் ஆண்டருடைய வார்த்தையை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த சமய காலத்தையும் அந்த சமயங்கள் என்னென்ன இருந்தது என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. ஏன்னா அங்கு அவர்கள் பின்பற்றின தெய்வங்களை குறித்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுட்டே ஆகணும். ஏன்னு சொன்னாக்கா அவர்கள் பின்பற்றின தெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேக்க தெய்வங்கள். இவர்கள் பாத்தீங்க சொன்னாக்கா கால்ஸ் என்ற கொடிய ஜாதியை ஜெயிச்சதுனால அவர்கள் என்ன செய்யறாங்க, தன் நன்றி ஜிஎஸ் என்ற சொல்லுவாங்க, ஜிஎஸ் அப்படின்ற அந்த தெய்வத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி பெர்கமு மலையில 800 அடி உயரத்துல அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. 800 அடி உயரத்துல
தூரத்துல இருந்து பார்த்தாக்க அந்த ஆலயம் எப்படின்னா ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஆலயத்தினுடைய ஷேப்பே பாத்தீங்கன்னா ஒரு சிங்காசனம், அது ஒரு சிம்மாசனம் மாதிரி அந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த ஜிஎஸ் தெய்வத்திற்கு பலிகளை செலுத்தினார்கள். நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த புகை எழுமினே இருக்கும். தினந்தோறும் அந்த சிம்மாசனம் கோயிலுக்கு முன்னாடி பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க ஜிஎஸ் தெய்வத்துக்கு. அந்த ஆலயத்தின் கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதனுடைய சிற்ப வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேக்க தெய்வங்களோடு ராட்சதர்கள் யுத்தம் செய்யற மாதிரி, அதே போல அதில் தெய்வங்கள் வெற்றி பெறுறத வெளிப்படுத்தக்கூடிய சிற்பங்கள். இப்ப நமக்குள்ள பாக்குறோம்ல பல புறஜாதிகளுடைய கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு விக்கிரகங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க. அது என்னென்னவோ விக்கிரகங்கள் சில பேரு இந்த காதல் சிற்பங்களும் இருக்கும், சில தெய்வங்கள் இது பண்ற மாதிரி, சிலது வந்து ராட்சதனை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில விக்கிரகங்கள்லாம் நம்ம புறஜாதி கோயில்கள் எல்லாம் பார்க்கலாம். அத வந்து அதே போலதான் இந்த ஜிஎஸ் அந்த கோயிலுக்கு கீழே வந்து அந்த சிற்பங்கள் அப்படியே லைனா செதுக்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது அவர்கள் வணங்கின தெய்வம் எதுன்னா அசிலிபியோஸ் சொல்லிட்டு ஒரு தெய்வம். இது பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமா நம்ம ப்ராமிஸ் பண்ணும்போது காட் ப்ராமிஸ் அப்படின்வோம். சில நேரங்கள்ல சின்னதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணும்போது காட் ப்ராமிஸா நான் இது செஞ்சேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, நான் செய்யலன்னு சொல்லுவாங்க. அது ப்ராமிஸ் பண்ண வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த கிரேக்கர்கள் எப்படி வாக்கு கொடுப்பார்கள், இந்த பெர்கமோ சபையினர் அந்த பெர்கமோ பட்டணத்தினர் எப்படி வாக்கு கொடுப்பாங்கன்னா அசிலிபியோஸ் பேர்ல நான் இதை சொல்றேன், அசிலிபியோஸ் பேர்ல நான் இதை செய்யல, அசிலிபியோஸ் பேர்ல இப்படி அப்படின்ட்டு அவர்கள் என்னன்னா அந்த பேரை வச்சுதான் சொல்லுவாங்களாம். இப்ப நம்ம காட் ப்ராமிஸ் ஜென்ரலா சொல்றோம், அவர்கள் அந்த பேரை வச்சு வாக்கு சொல்வார்கள். ஆனா ஆண்டர் பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு அவருடைய நாமத்தின் மேல நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. நம்ம அவருடைய நாமத்தின் பேரிலோ அவருடைய ஆலயத்தின் பேரிலோ நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. அது வந்து தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். ஆனா இவர்கள் அந்த புறஜாதியர் இந்த மாதிரி விக்கிரகத்தின் பெயர்ல அவர்கள் சத்தியம் பண்ணுகிறார்கள். அது வந்து இந்த அசிலிபியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சுகமளிக்கும் தெய்வம் என்று அவர்கள் நம்புறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் குருக்கள் எல்லாம் வந்து என்னன்னா அந்த அசிலிபியோஸ் பின்னாடி செல்கிறவர்களா இருந்தார்கள். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த அசிலிபியோஸ் வந்து ரட்சகர் அப்படி சொல்ற அளவுக்கு அந்த அசிலிபியோஸ் இருப்பாங்க. ஏன்னா இந்த அசிலிபியோஸ் உருவம் என்னன்னா பாம்பு உருவம். இந்த பாம்பு கடவுள், அதாவது இந்த பாம்பு வந்து சுகமளிக்கும் கடவுள் அப்படி என்று அவர்கள் நம்பினாங்க. மருத்துவர்கள்லாம் வந்து வெள்ளை தொப்பி அணிஞ்சு அந்த வெள்ளை தொப்பியில பாத்தீங்கன்னா அந்த பாம்பு உருவத்தை வச்சு அவர்கள் அணிந்து கொண்டு இருந்தார்கள். மருத்துவர்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம டாக்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா 2 பாம்பு பின்னிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மருத்துவத்துக்கு அது ஒரு அடையாளமா வச்சுட்டு இருக்காங்க புறஜாதியர்கள் அந்த நாட்கள்ல இருந்து. மருத்துவத்துல பல வகையிலும் பெர்கமோ நாணயங்கள்ல கூட அந்த பாம்பு உருவம் இருக்கும். மூன்றாவது கடவுள் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி அதாவது சீசர். அந்த சீசர்களை வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்டுல யாரு ராஜாவா இருக்கிறார்களோ அவர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். இப்ப அரசனை வழிபடுகிற வணக்கம், அரசனுக்கு சிலை வடிக்கிற வழக்கம் அதெல்லாம் அதிகமா இருந்துச்சு. அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம். மனுஷர்களை தெய்வங்களாக்குறது மிக மிக தவறு. இந்த 3 தெய்வங்களை தவிர ஜூபிடருக்கும் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு பீடம் கட்டி அது மேல வந்து என்ன செய்றாங்க, சத்தியம் செய்வாங்க. எப்படி அசிலிபியோஸுக்கு மேல சத்தியம் செய்யறாங்க அதே போல ஜூபிடர் மேலயும் சத்தியம் செய்வாங்க. இப்போ எபேசுனுடைய ஆர்டிமஸ் பேர்ல, எபேசு சபையில இருக்கக்கூடிய ஆர்டிமஸ் அப்படின்ற தெய்வம் இருந்துச்சு, அது பேர்ல சத்தியம் செய்வாங்க. டெல்பியன் அப்போலோ அப்படின்ற சின்ன சின்ன தெய்வங்கள் அது பேர்ல சத்தியம் செய்வாங்க. இந்த பெர்கமோ வந்து சத்தியம் செய்யறதுக்கு தெய்வங்களை குச்சி இருக்குது, தெய்வங்கள் பேருன்னு சொல்லிட்டு இந்த விக்கிரகத்தின் பெயர்களை எல்லாம் சொல்லி சத்தியம் செய்வாங்க. இப்போ ஜூபிடரு அதே போல எபேசனுடைய தெய்வமாக ஆர்டிமஸ், டெல்பியன், அப்போலோ, அது தவிர அசிலிபியோஸ், இதெல்லாம் வந்து அவங்க பேர் சொல்லி என்ன செய்வாங்க, அவர்கள் சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இவ்விதமா என்னன்னா பலவிதமான விக்கிரக ஆராதனை மத்தியில கிறிஸ்துவ மதம் தழைக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல பெர்கமோ சபைகள் மத்தியில எல்லா விக்கிரகங்களை காட்டிலும் பெர்கமோல இருக்கிற
விக்கிரகங்கள், அதிகமான விக்கிரகங்கள் என்று சரித்திர ஆசிரியர்களை சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பல தெய்வங்கள் மத்தியில கிறிஸ்துவம் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. இப்ப பாருங்களேன், இந்தியாவுல மலைகள் இருக்கிற இடமெல்லாம் கோயில் கட்டிட்டு இருப்பாங்க. திருப்பதி, திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், அதே போல சபரிமலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், இப்படின்ட்டு பல இடங்கள்ல எல்லாம் குன்று இருக்கிற இடமெல்லாம் டேஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ எல்லா இடங்களும் மின்சார விளக்கு ஜெகஜோதியா கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது அந்த பெர்கமோ சபையும் அந்த மாதிரிதான் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. இப்படி சுற்றி எல்லா இடங்களிலும் இப்படி மலைகள், குன்றுகள் மேலதான் இந்த பட்டணம் இருந்தது. அப்போ ஒவ்வொரு குன்றுகள்லயும் என்ன செய்றாங்க, பலவிதமான தெய்வங்களை வச்சுக்கிட்டு இது பண்ணும் பொழுது, இப்போ புதுசா ஒரு மதம் வரும்போது அவர்களுக்குள்ள ஒரு திகைப்பு வருது, ஒரு திணறல் வருது. இது எப்படி அப்படி என்ற ஒரு குழப்பம் வருது. ஆனால்தான் இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா, செத்த சபையா இருந்தா கூட ஒன்றை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா சாட்சியுள்ள சபையாக இருந்தால் நம்ம தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். இப்ப இந்த பெர்கமோ சபையில ஆண்டவர் பாராட்டுறார், இந்த சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாராட்டுறாரு என்றால், அந்த இடத்துல சில உத்தமர்கள் இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுறார். அப்போ இந்த தேவன் என்ன செய்றாரு, அந்த சூழ்நிலைகள் மத்தியில இப்ப எப்படி மலைகள் இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் விக்கிரக கோயில்கள் இருக்குதோ, இதன் மத்தியில தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதே பெர்கமோ சபையினுடைய சூழல் தான் நமக்கும் இருக்கிறது. நாம இருக்கிற இடம் அதுதான், சாத்தான் குடியிருக்கிற இடம் தான். அதை குறித்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு, நம்ம இருக்கிற இடம், அதாவது அந்த நாட்கள்ல இந்த 7 சபைகளும் இந்த நாட்களில் இருக்கிற சபைகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வகையில் தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மாதிரியான சூழல்கள்ல தான் நம்ம வச்சிருக்கிறார். அப்போ பெர்கமோ சபைக்கு 12வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதா. இப்ப சபை தூதன், சபையினுடைய தூதன் அப்படி என்று சொல்லும்போது அது தேவ தூதன் அல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த செய்தியை சொல்லுகிறவர். அப்போ செய்தி சொல்லுகிறவர் யாருன்னா ஊழியக்காரர், வார்த்தைகளை அறிவிக்கிறவர், அவர்களை தான் அந்த சபையினுடைய தூதன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் தன்னை அப்படியே அறிமுகப்படுத்துகிற பட்டயம். பட்டயம் அப்படி சொல்லும் பொழுது வேதத்துல பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம் இந்த பட்டயத்தை குறித்து. அந்த பட்டயம் ஹெரேப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையினாலே நம்ம ஆங்கிலத்துல பார்க்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாலஸ்தீன தேசத்துல கிமு 1800 ஆண்டுல உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு பட்டயத்தினுடைய அந்த பெயரை தான் இந்த வேதத்துல குறிப்பிட்டு அதை அடையாளப்படுத்தி தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த ஹெரேப் அப்படின்ற அந்த பட்டயமானது நைஃபில், இது எப்படிப்பட்ட பட்டயம் அப்படின்னு சொன்னா ஒரு இலை வடிவம் உள்ள பட்டயம். அதாவது இலை வடிவம் எப்படி இருக்கும், இலைக்கு பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி இலைன்னா 2 சைடும் ஒரு இலையினுடைய வடிவம் முழுசும் பாத்தீங்கன்னா முள்ளா இருக்கும். அப்போ அந்த இலைய பாத்தீங்கன்னா இப்படி திருப்பினாலும் எல்லா இடமும் அந்த ஷேப் முள்ளா இருக்கும். அதே போல வளைந்து காணப்படுகிறது, இருபுறமும் தீட்டப்பட்ட ஒரு கத்தி. அப்போ எல்லா இடமும் அந்த முள்ளா அந்த ஒரு இலை வடிவத்துல தீட்டப்பட்ட ஒரு கத்தி. இப்போ அந்த பட்டயம் என்று சொல்லும் பொழுது நம்ம மனசுல என்னன்னா வன்முறையும் சண்டையும் யுத்தம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய பட்டயம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய பட்டயம், இருபுற கருக்குள்ள பட்டயம் என்பது வேத வசனத்தை சொல்லுகிறது. இந்த ஹெரேப் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டயமானது 2 பக்கமும் முள்ளாய் தீட்டப்பட்டது. இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இது ஆத்துமாவையும் ஆவியையும் இருதயத்தினுடைய யோசனைகளை கூட உருவ குத்தக்கூடிய ஒரு வேத வசனம். அப்போ இது எல்லாருக்கும் இந்த வெளியரங்கமாய் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் என்னன்னா ஊடுருவி பாயக்கூடியதா இருக்கிறது. இந்த உள்ளார்ந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியையும் அந்த கணுக்கள், அந்த ஊனு, அந்த எலும்புக்குள்ள இருக்கிற ஊன் கூட, அதுல கூட அந்த வசனம் போகும். சில பேருக்கு சுகம்லாம் எப்படி கிடைக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன், சங்கீதக்காரத்துல சொல்லுவாரு. அது எப்படி நடக்குது? இன்னைக்கு சில பேருக்கு சரீரத்துல சில வியாதிகள் இருக்கு, கட்டிகள் இருக்குது,
சில எலும்புகள்ல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் ஜெபிக்கும் பொழுது அந்த வசனம் வந்து என்னன்னா அந்த ஊடுருவி செல்லுது, அந்த ஊனுக்குள்ள போகுது. ஊன்னா தசை சதை பகுதி. அப்போ சாதாரண தசை பகுதியிலையும் கடந்து செல்லுது, எலும்புக்குள்ள இருக்கிற அந்த தசைக்குள்ள கடந்து செல்லுது, கணுக்களுக்குள்ள கடந்து செல்லுகிறது. சில காரியங்கள்லாம் அற்புதங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து நான் அந்த வேத வசனத்தினுடைய காரியம் தான். ஏன்னா வேத வசனம் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. ஏன்னா வசனத்திலதான் சுகம் உண்டு, வசனத்துலதான் கிருபை உள்ளது, வசனத்துலதான் விடுதலையே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த நாள்ல சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, அது மட்டுமல்ல இருபுறமும் கருக்குள்ளதா இருக்கிற அந்த இருபுறமும் கருக்குள்ளது. அப்போ அது வந்து இன்னும் ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடியது, ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடியது. வெட்டக்கூடியதுன்னா நியாயத்திற்கக்கூடியது, அதாவது கொல்லக்கூடியது. கொல்லுதல் என்பது அழித்தல் என்பது ஒரு நியாயத்திற்கினுடைய வெளிப்பாடு. யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திற்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனமே கடைசி நாள் அவன் நியாயத்திற்கும். அப்போ கடைசி நாளை நம்ம நியாயத்திற்கிறது எது? ஆண்டோடைய வசனம். அப்போ ஒரு மனுஷனை வந்து நியாயத்தீர்த்து அது அவனை வந்து நிலை நிறுத்துகிறது ஆண்டோடைய வார்த்தையா இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது குறையுள்ளவர்களுக்கு வசனம் போதிக்கப்படையில் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது அவர்கள் நியாயத்திருப்பது மட்டுமல்லாமல் அந்த வசனத்தை போதிக்கிறவர்கள் தவறு செய்தால் அவர்களையும் அது நியாயத்திருக்கிறது. அப்போ என்னன்னா இந்த 1 Corinthians 9:27 சொல்லி இருக்கிற மாதிரி கேட்கிறவர்களுக்கும் நியாயம் தீர்க்கும், போதிக்கிறவர்களுக்கும் நியாயம் தீர்க்கும். இப்ப சொல்றவங்க செய்யாம சொன்னாங்கன்னா அது அவர்களை நியாயம் தீர்க்கும். அடிக்கடி பவுல் சொன்னது போலதான் நானும் அதை அதிகமா யோசிக்கிறது உண்டு. பிரசங்கிக்கிறேன் நான், அதாவது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். 1 Corinthians 9:27 சொல்ற மாதிரி என் சரீரத்தை கீழ்படுத்தி நான் வந்து ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா நான் முதல்ல தயாராகும். இன்னைக்கு போதகர்கள், அதான் யாக்கோபுல கூட 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொன்னாங்க, அநேகர் போதகரா ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா தேவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது. இன்னைக்கு போதக ஊழியன்றது ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். அதை போதிக்கிறதுக்கு முதல்ல நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். தகுதி இல்லாம போதித்தா அது நம்ம வச்சு வாங்கிடும். அருமையானவர்களே, உண்மைதான் சொல்றேன், சத்தியத்தை தான் சொல்றேன். ஏன்னா இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அந்த பட்டயமானது முதல்ல நம்மை வந்து சுத்திகரித்து தான் மற்றவங்களுக்கு அது போதிக்க வைக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாத. அதனால தான் தேவன் சொல்றாரு, முதல்ல வந்து போதிக்கிறவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுவதற்கு முதல்ல தகுதியா இருக்கணும். நான் அதை செய்யறேன்னா செஞ்சுட்டு நீ சொல்லு, அப்போதான் அது வல்லமையா இருக்கும். செய்யாம சொன்னாக்க அந்த இடத்துல வல்லமை இல்லை, அந்த வார்த்தை வந்து பிரயோஜனப்படாது. சும்மா வந்து ஒலிக்கும் வெண்கலம் போலதான் இருக்கும், சத்தம் ஓசையிடும் தாளம் போலதான் இருக்கும். அது கிரியை இல்லாத வசனமா இருக்கும், கிரியை நடக்காது. இன்னைக்கு வார்த்தையில கிரியை வேண்டும். அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும். அந்த வார்த்தை மற்ற உள்ளத்தை தொட வேண்டும் என்றால் முதலாவது போதிக்கிறவர்கள் அதை வந்து கடைபிடிக்க வேண்டும். போதிக்கிறவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை செய்ய மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அப்பதான் அவர்கள் உள்ளத்துல அந்த வார்த்தைகள் பேசும். அதனாலதான் தேவன் சொல்ற இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்போ சரித்திரத்துல இந்த பட்டயத்தை குறித்து வேறு கருத்துக்கள் கூட இருக்கிறது. எப்படி என்றால் பெர்கமு ரோமானிய ஆட்சியில இருக்கும் பொழுது அங்க ஆளுநர்கள் 2 விதமாய் பிரிக்கப்பட்டார்கள். 2 விதமான ஆளுநர்கள் இருந்தாங்க. பட்டயத்தை உபயோகிக்கிற ஆளுநர்கள் இருந்தாங்க, பட்டயத்தை உபயோகிக்க அதிகாரம் இல்லாதவர்கள் இருந்தாங்க. அந்த அதிகாரத்துக்கு வந்து யூஸ் கிளாடி அப்படி என்று பேர், யூஸ் கிளாடி. அதாவது இந்த அதிகாரம் உள்ளவர்கள் யாரையும் கொலை செய்யலாம், யாரையும் காப்பாற்றும் செய்யலாம். மரணமும் ஜீவனும் அவங்க கையில தான் இருக்குது. அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னா மற்றவர்கள் கொல்லப்படவும் அப்புறம் அவங்கள வாழ வைக்கவும் அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது. இப்ப இந்த பெர்கமுல இருந்த ரோமானிய ஆளுநர்களுக்கு வந்து இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. முக்கியமா பாத்தீங்கன்னா ரோம சக்கரவர்த்தியான சீசருக்கு விரோதமா எழும்ப எந்த காரியமா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரம் உள்ளவர்கள் உடனுக்குடன் வந்து என்ன செய்வாங்க, அவர்களை கொல்லுவார்கள். இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் இந்த காரியங்களை அறிந்திருந்ததுனால அந்த அதிகாரம் உள்ளவர்களுக்கு ரொம்ப பயந்து வாழ்ந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல சீசரை வணங்கணும் அப்படின்றது வந்து சட்டம்.
ஆனா வேதம் சொல்லுகிறது மனுஷ வணக்கம் தவறு என்று. இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, அதை செய்யக்கூடாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாரம் உள்ளவர்கள் சீசருக்கு விரோதமா யார் எழும்பினாலும் கொலை செய்வார்கள். அப்படி செய்கிற சூழ்நிலையில தான் இந்த பெர்கமோ சபையில இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா துப்பாக்கி அதெல்லாம் ஒரு லைசன்ஸ் வாங்கி அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. துப்பாக்கி இப்போ ரிவால்வர்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப கை துப்பாக்கி, பெரிய பெரிய துப்பாக்கி அதெல்லாம் வச்சு உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். எல்லா வன்முறையாளர்களுக்கும் இது அதிகமா உபயோகிக்கிறவர்கள் எல்லாரும் லைசன்ஸ் வச்சிருந்தா தான் அதை உபயோகிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் லைசன்ஸோட இந்த காரியத்தை செஞ்சதுனால கிறிஸ்தவர்கள்ட்ட பயம் அதிகமா இருக்கு. இந்த லைசன்ஸ் அதுக்குன்னு லைசன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. சில அதிகாரிகள் பட்டயத்தை உபயோகிக்காத அதிகாரிகள். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப நம்ம காலத்துல எப்படின்னா போலீஸ்காரங்க என்னன்னா புடிச்சிட்டு போயிட்டு அதிகாரி கிட்ட ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுக்கற மாதிரி. ஆனா மற்ற சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, வேற வேற சில பதவிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னது இந்த மாதிரி உரிமையோட யாரையும் அதிகாரத்தோட அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா போலீஸுக்கு அரெஸ்ட் பண்ற அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரிதான். அப்போ அதிகாரங்கள் பலவிதமா இருந்தாலும் இந்த அதிகாரம், அதாவது பட்டயத்தை உபயோகிக்கிற அதிகாரம், துப்பாக்கி உபயோகிக்கிற அதிகாரம் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சில அதிகாரிகள் அமைச்சர்களாக அப்படி இருக்கிறவங்க எல்லாம் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாம் வேற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அங்க கூட அதிகாரங்கள் 2 வகையா பகுக்கப்பட்டு செயலாற்றி கொண்டிருந்தது. இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் பயந்துட்டு இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலத்துல இந்த பட்டை ஒவ்வொரு அதிகாரத்தையும் வல்லமையும் தன்னிடத்துல இருக்கிற அந்த வல்லமையும் வெளிப்படுத்தி செயல்பட்டு இருந்த காலத்துலதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, பயந்து பயந்து வாழ்ந்திருந்த காலத்துல சிலர் மறுதளித்த காலமும் உண்டு, சிலர் ஆண்டரை விட்டு விலகிய நேரங்களும் உண்டு, சிலர் வைராக்கியமா மறித்தவர்களும் உண்டு. அந்த நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேதத்துல சொல்லப்படுது எந்த அதிகாரம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து கூட அதுதான் சொல்றாங்க. அந்த ஆளுநர்கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, எந்த அதிகாரமும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவர். ஆனா அவர் என்ன செய்யறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் எப்படி செய்ய, தன் வாயில இருவரும் கருப்புள்ள பட்டயத்தோடு வருகிறார் என்று நம்ம பார்க்கணும். தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 20:12 நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் பெர்கமோ சபை குறித்து சொல்லும் பொழுது நான் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்வார். அப்படி என்றால் அவர்களுடைய விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறார். அப்போ விசுவாசத்துடைய கிரியைகள், அதே போல அவர் வெறுக்கும் சில காரியங்கள் எல்லாமே இந்த சபைகளிலே அவர் ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இருபுறம் கருப்புள்ள பட்டயம் உடையவர் என்று சொல்லும் பொழுது அவர் நான் 2 புறம் அவர் சொல்றார், இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தோடு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்னன்னா நியாயத்திற்கிற தேவனாய் வருகிறவராய் இருக்கிறார். பெர்கமோ சபையை குறித்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த பெர்கமோ சபையினுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய கிரிக்கு தக்க பலனோடு அவர் வருகிறார். அவர் இரக்கத்தின் காலத்தில் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அதான் நம்ம அடிக்கடி நம்ம கேட்ட கதை தான். அவர் வக்கீலா இருக்கும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் நியாயாதிபதியாய் வரும் பொழுது நியாயத்திற்கிறவராய் மாறுகிறார். வக்கீலாய் இருக்கும் பொழுது ஒருத்த தப்பு செஞ்சுட்டு வரும் பொழுது அவனுக்கு வாதாடி மன்னிப்பு வாங்கி கொடுத்துறாரு. அந்த வக்கீல் நியாயாதிபதியா ப்ரமோஷன் ஆன பிறகு அங்க போய் நிக்கிறான். ஆஹா, நமக்கு நியாயாதிபதி நல்ல நீதிபதி நல்ல தீர்ப்பு தான் சொல்வார்னு நினைச்சாக்கா அந்த நீதிபதி சொல்றாரு, இல்லப்பா நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டேன். இந்த இடத்துல உட்கார்ந்த பிறகு நான் யாருக்கு பட்சபாதம் பார்க்க முடியாது. கீழே இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் பரிந்து பேசுறேன். இப்பவும் பிதாவின் வலது பாசில் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் பெர்கமோ சபைக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் ஒரு நாள் நியாயாதிபதியாய் நிற்கும் பொழுது அவருக்கு வாயிலிருந்து புறப்படுகிற கத்தி போன்ற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது, நம்மை நியாயத்திற்கும் என்று பார்க்கிறோம். ஒரு முறை நான் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன்.
அந்த புத்தகத்துல வாசிக்கும் பொழுது எப்படி நியாயத்தீர்ப்பு நடக்கும் என்பதை குறித்து சாது சுந்தர் சிங் என்பவருடைய புத்தகத்துல ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அதுல பார்க்கும் பொழுது வேத வசனங்கள் ஒரு மனுஷனையே நியாயத்திருக்கிறது. அந்த யோவான் 12:48 அது நல்ல மனசுல எழுதி, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத நியாயத்திருக்கிறது ஒன்று. நான் சொன்ன வசனம் கடைசி நாள் அவன் நியாயத்திருக்கும். எப்படி நியாயத்திருக்கிறது? ஒவ்வொரு வசனமும் அவனோடு பேச ஆரம்பிக்கும். எப்படி இந்தியாவினுடைய சட்ட புஸ்தகம், இந்தியன் பீனல் கோட் என்று ஒரு சட்ட திட்டம் இருக்கிறதோ, அந்த ஒவ்வொரு சட்ட திட்டத்துக்கும் ஒரு கட்டளை இருக்கிறதோ, அதே போல வேத வசனங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் நியாயத்திருக்கிறது. இப்போ நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்ட புஸ்தகம் எதுனா வேத புஸ்தகம். ஒவ்வொருத்தரும் விசாரிச்சு உட்கார்ந்து நேரம் எடுத்து நம்ம எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்க மாட்டார். அவர் என்ன செய்யறாரு, அந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனோட பேச ஆரம்பிக்கும். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அவங்களை பின்னுக்கு இழுத்து அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு அந்த வார்த்தைகள் தள்ளிட்டு போய் சேர்த்துரும். நம்ம இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியம் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கிறோம். அவன் கிரியைக்கு தக்க பலன். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்ன தேவன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி நடக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, வேதத்துல சில காரியங்கள் நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டோம், நம்ம யோசித்து பார்க்கலாம். அதுல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மத்தேயுல கூட நான் சில ஒரு வார்த்தையை நான் வாசிச்சுட்டு நான் விளக்குறேன். மத்தேயுல 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். இப்போ இது ஒரு ரூல். இது போல பைபிள் பாத்தீங்கன்னா நிறைய ரூல் இருக்கு. இந்த ரூல் ஒவ்வொரு ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப தேவன் சொல்ற இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா உடனே என்னாவது, ஆண்டவர் இருபுறம் கருக்குள்ள பட்டை உடையவர் இல்லையா? ஆகவே அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, இந்த வார்த்தை இது அவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை என்ன செய்யும், பேச ஆரம்பிக்கும், நம்முடைய காதுகளில் பேச ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை சொல்ல 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 நம்ம செய்யாத பட்சத்துல என்ன அந்த வார்த்தை என்னன்னா, அவனை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி நல்லது செஞ்சிருந்தானா அவனை பரலோகத்துக்கு இழுத்துன்னு போவோம், கெட்டது செஞ்சிருந்தானா அவனை என்ன செய்யும், பின்னுக்கு கொண்டு போயிட்டு அவன் போய் சேர வேண்டிய அந்த நரகத்துல கொண்டு போய் சேர்த்தோம். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் சொல்றாரு. அவர் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு வர்றாருன்னா என்ன அர்த்தம், அவர் நியாயத்திருக்கிறவராய் வர்றாரு. ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31 சொல்லுது, ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. இப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்துல நாம நம்மை தப்புவித்துக் கொள்ள வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கதான் நம்ம என்ன செய்யணும், நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். அதனாலதான் வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என்று நம்ம பாக்குறோம். வார்த்தை ஜெபம் ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, பிழை அவனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறதை வெறுக்கிறவர் நம்முடைய தேவன். அதனால்தான் என்ன செய்யறாரு, பிள்ளைய அந்த கழுத மேல போகும்பொழுது முன்னாடி பட்டயத்தோடு தூதன் நிக்கிறான், பட்டயத்தோடு வரான். அந்த பட்டயம் எதை குறிக்கிறது? அப்போ அந்த பட்டயம் தான் அந்த போதகத்தை வெறுக்கிறார். அந்த பிள்ளையவனுடைய போதகத்தை வெறுக்கிறதுனால்தான் அந்த நியாயத்தீர்ப்போடு நிக்கிறார். மீதியான அழிப்பதற்கு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாக செல்கிறது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாத்தீங்கன்னா, மீதியானெல்லாம் அழிப்பதற்கு கர்த்தருடைய பட்டயம் போகுது, அழிப்பதற்காக தேவனுடைய பட்டயம் போகிறது. பட்டயம் என்பது ஒரு அழிவை கொல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த கொள்ளுதல் என்பது எதை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை ஒரு சுத்திகரிக்கவும் அது செய்கிறது, அதே நேரத்துல நம்மை நியாயத்திற்கும் செய்கிறது. வேத வசனம் நம்மை சுத்திகரிக்கவும் செய்யும், அதே நேரத்துல நம்மை நியாயத்திற்கும் செய்யும். ரெண்டு வேலையும் செய்யும். ஒன்று ஹீலிங், இன்னொன்னு
அந்த இடத்துல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வேலையுமே அந்த இடத்துல ஆண்டவர் செய்ய பார்க்கிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப பாவத்தில் நிலைத்து நிற்பவர்களுக்கு எதிராக ஆண்டவர் வந்து பட்டயத்தோட வர அந்த இடத்துல அவர் சொல்றார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஒரு தருணத்தை கொடுக்கிறார், அனுகிரக காலத்தை கொடுக்கிறார், ரட்சினிய நாளை வச்சிருக்கிறார். பெர்கமு வந்து எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சாலும் ஒரு விஷயத்துல தப்பு செஞ்சாங்க. கொஞ்சம் புளித்த மாவு வந்துருச்சு. சில காரியங்கள்லாம் அங்க புளித்த மாவு காணப்பட்டது. அந்த புளித்த மாவை குறித்து அவர் எச்சரிக்கிறார். நன்மையானதே சொல்லுகிற தேவன் அந்த இடத்துல அவர்கள் செய்த தீமையும் சுட்டி காமிக்கிறார். அருமையானவர்களே, இப்படி தேவன் அந்த என்ன செய்றார், தன்னை அறிமுகப்படுத்தும் போது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இந்த வசனம் வந்து கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை மனம் திரும்பவும் அழைக்கிறது, நியாயம் தீர்க்கவும் அழைக்கிறது. ஒரு ஆண்டவருடைய வசனம் குணமாக்கவும் செய்கிறது ஒரு மனுஷனை, அதே நேரத்துல நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தவும், கடைசி நாள் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தவும் செய்கிறது. இருக்கிற அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அசையாமல் உறுதியா இருங்க. அங்க சாத்தான் அசையாம அந்த சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, கடோய் கெயின் அப்படின்ற இடத்துல, அப்படி கிரேக்க வார்த்தை சொல்ற மாதிரி நிலையா உறுதியா மாற்றமில்லாத இடம் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு அவன் ஆட்சி செய்யற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியாய் அசையாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சாத்தானுடைய சிங்காசனம் பெர்கமுல இருந்தது. அங்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவர்களும் சிலர் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே விசுவாசமும் தைரியமும் வைராக்கியமும் அந்த கிறிஸ்தவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு புறஜாதிகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்திய தேசத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நம்மை வெறுக்கிறார்கள், நிறைய பேர் நமக்கு எதிராக இருக்கிறார்கள், சண்டைக்காரர் தூஷிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒண்ணு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு பகையா இருக்கக்கூடிய காலங்களும் இருக்கிறது. சாத்தானுடைய ஆவி புகுந்து கிறிஸ்தவர்களை பகைக்கிறவர்களா இருக்கிறார்கள். சில டினாமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் வேலை செய்த இடங்கள்ல எல்லாம் சில எதிர்ப்புகள் இருந்தது. அதன் மத்தியில தான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அருமையானவர்களை, நீங்கெல்லாம் பிரிஞ்சு போனவங்க பின்னாடி போனவங்க, நீங்கெல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றீங்க அப்படிலாம் பேசுற இடம், நிந்தனை அவமானங்கள் நிறைய சந்திச்சுதான் வந்திருக்கோம் நாங்கெல்லாம். அருமையானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன சொல்ற, வைராக்கியமா இருக்க வேண்டும், அவர்கள் மத்தியில வைராக்கியமா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்ற. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே வந்து சிறைபிடிக்கப்பட்டார்கள். பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனாலும் அவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. எந்த இடத்துல கூடாது என்கிறார்கள் அந்த இடத்துல தேவனுக்கு மகிமையாக வைராக்கியமாய் செய்து கொண்டே இருந்தார். அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு தான் நம்ம கீழ்ப்படிங்க. இந்த விஷயத்துல கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல். இன்னைக்கு அதிகாரங்கள்ல கூட இன்னைக்கு பாருங்க, எல்லா இடங்கள்லயும் முத்திரை போடணும் வரும், சட்டம் வரும், அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும், பைபிள் சொல்லுது அப்படின்ட்டு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்ல. கர்த்தருக்குள் தான் அதிகாரம். அப்போ கர்த்தருக்குள் நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுல கவனமா இருக்க வேண்டும். அப்போ பெர்கமு சபையில பாத்தீங்கன்னா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குது. அந்த நேரத்துல நம்முடைய இருதயத்துல இயேசுக்கு சிங்காசனம் போட்டிருக்கிறோமா? நம்முடைய இருதயத்துல ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் சுத்தி இருக்கிற சாத்தானுடைய சிங்காசன மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது என்றைக்கு இருந்தாலும் நம்ம பலவீனப்படுவதற்கு சாத்தியம் உண்டு. ஆண்டவர் நம்ம வந்து பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்தியங்களை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம டெய்லி ஜெபம் பண்றோம், பரமண்டல ஜெபம் பண்றோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டல செய்வது போல் பூமியில செய்வது. அப்போ உமது ராஜ்யம் வர வேண்டும். எந்த இடத்துல வரணும்? ஆண்டு சொல்றார், நம்முடைய உள்ளத்துல வரணும். அவருடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்துல. தேவனுக்கு சிங்காசனத்தை முதல்ல நம்முடைய உள்ளத்துல கொடுக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்துல கொடுக்க வேண்டும். இந்த 20வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா எங்க பாரு சாத்தானுடைய ஆலயங்கள், எங்க பாரு சாத்தானுடைய காரியங்கள், சாத்தானுக்கு புகழ்ச்சி பாடல்கள்லாம், ராக் மியூசிக். இன்னைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாமலே நிறைய பேரு அந்த சாட்டனிக் வர்ஷிப் சாங் எல்லாம் பாடின்னு திரியறாங்க. அர்த்தம் தெரியாமலே அந்த ராக் மியூசிக் அவர்கள் கேட்கிற ராக் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா சாத்தான் வர்ஷிப் பாடல்கள் தான் பெரும்பாலும். ஆனா அது வந்து அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அது புரியல. அந்த மியூசிக் மயங்கின பிசாசே மியூசிக் லீடர். லூசிபர் பாத்தீங்கன்னா அவன் தான் லீடரே. இன்னைக்கு இசை வந்து சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு இசை. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விழுந்து போன லூசிபர் இசையினாலதான் எல்லாரையும் மயக்கிட்டு இருக்கிறான், இசையினால மயக்கிட்டு இருக்கிறான்.
ஆனா தேவன் சொல்றாரு, அந்த இசையில பெருமை வரக்கூடாது. இசைக்கு நம்ம மயங்கி போக கூடாது. நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம அதனால அந்த இசையை கொண்டு இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸ் அந்த அதெல்லாம் போட்டு வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய சத்தம், ஆண்டோடைய வார்த்தை பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கைத்தால போடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதுல தேவனுடைய நாம மகிமை அடையணும் தவிர அந்த இடத்துல கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் தேவன் சொல்றார். இன்னைக்கு சாத்தானுடைய சங்கீதங்கள் நிறைய இருக்குது. இசைக்கு தலைவனை யாருன்னா லூசிபர் தான். ஆராதனை கூடத்தினுடைய தலைவனே அவன் தான். அப்படி இருக்கும் பொழுது அவன் நடந்தாவே மியூசிக் தான். அப்படிப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு சாத்தானுடைய கோயில்கள் வந்துடுச்சு. அந்த அவனுடைய மியூசிக்னால இந்த உலகத்தை அவன் வசியம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பாருங்களா, மிகப்பெரிய தலைவர்கள் அந்த இசை மேதைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கினுடைய பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவனே என்ன செய்யறான், எனக்கு சர்ச்சில் சினிமால பாடுறதுக்கு பிராக்டிஸ் கிடைச்சிச்சின்னு சொல்றான். அப்போ தேவனுடைய நாமத்தை அந்த இடத்துல என்ன செய்யறான், அவன் தூஷிக்கிற மாதிரி அவன் சொல்றான். சர்ச்சில் பிராக்டிஸ் ஆனது, சர்ச்சில் ஹார்மோனி போட கத்து கொடுத்தது கர்த்தரை துதிப்பதற்காக. அங்க ஹார்மோனி போட கத்துக்கிட்டு அந்த பெட்டி தூக்கி சினிமால பாட்டு போட்டு இன்னைக்கு இசை மேதை, இசை ஞானி என்றெல்லாம் பேர் வாங்கிட்டு அவன் என்ன சொல்றான், எனக்கு சர்ச்சில் சினிமால பாடுறதுக்கான பிராக்டிஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்றான். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம். அதாவது அந்த இசை அவர்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சாத்தானுடைய சிங்காசனத்தை அவர்கள் உள்ளத்துல கொண்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் இருதயத்துல இடம் கொடுக்க கூடாது, தேவனுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல சிங்காசனம் போட்டு உட்காரணும்னு விரும்புறாரு. ராஜ்யம் கர்த்தருடையது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில கருப்பு உடை போட்டுக்கிட்டு நிர்வாண ஆராதனைகள் நடக்குது. சாத்தானுக்கு பலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கடைசி காலத்துல சாத்தானுக்கு சிங்காசனம் போட்டு இன்னைக்கு ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவனை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பச்சை குழந்தைய பலிட்டு நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். பச்சை குழந்தைய பலியிட்டு அந்த குழந்தையினுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குடிப்பார்கள். எப்படி நம்ம கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று நாம் அப்பத்தையும் ரசத்தையும் பருகுகிறோமோ, அதற்கு ஆப்போசிட்டா அந்த பச்சை குழந்தையினுடைய அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் குடித்து சாத்தானுடைய வர்ஷிப் நடக்குது. இன்னும் அருவருப்பான காரியங்கள் அதெல்லாம் சொல்வதற்கு இல்லை. அவ்வளவு கேவலமான ஒரு காரியங்கள்லாம் சாத்தானுடைய இதுல நடக்கிறது. அதே போல கிறிஸ்துவ பைபிள் தலைகீழாக எழுத சங்கீதம் 23 எப்படி எழுதிக்கிறாங்கன்னா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னா சாத்தான் தான் அப்படின்ற மாதிரி அந்த கர்த்தர் இருக்கிற இடமெல்லாம் சாத்தான் போட்டுக்கிறது. அவர்கள் பிளாக் பைபிள் என்று அவர்கள் வைத்துக் கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜாகிரதை. இங்கிலாந்து தேசத்துல, அமெரிக்கா தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தேவாலயங்களா இருந்ததெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா புறமதத்தினுடைய கோயிலா மாறிடுச்சு. விலைக்கு வாங்கி அந்த இடத்துல விக்கிரக ஆராதனையோ அப்பா அருவருப்பா இருக்கிறாரு. சொல்லவே கூசுது, அவ்வளவு கேவலமாய் போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியம், அதாவது பெர்கமோ சபையினுடைய காரியம் அதுதான். சிங்காசனம் போட்டுட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தேவன் நம்மளை ஜாக்கிரதையா இருக்க சொல்கிறார். நம்முடைய உள்ளவங்கள்லாம் கர்த்தருக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்துல வரணும். தேவனுடைய சிங்காசனம் நம்முடைய உள்ளத்துல வரணும். இன்னைக்கு ராஜ்யம் எல்லாம் கர்த்தருடையது. ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது கர்த்தருடைய காரியம். ஆனால் தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது தேவன் நம்முடைய உள்ளத்துல தங்க அவர் ஆசை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்பொழுதே முதல்ல அவர் சொல்றது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. அந்த சமயமா இருக்கிற ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும். ஏன்னா உலகம் முழுசும் சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துறான். உலகம் முழுசும் இந்த பூமியே தனக்கு கீழே கொண்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறான். தேவன் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற அவனுடைய ராஜ்யத்தை ஒழிச்சிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடந்து வந்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டும். இன்னைக்கு சிங்காசனத்தை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற பிசாசானவன் இன்னைக்கு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு இருக்கிறான். கள்ள உபதேசங்களினால, இசைகளினால,
கேவலமான சில காரியங்களினாலே, சட்ட திட்டங்களினாலே இந்த உலகத்தை அவன் கவிழ்த்து போட்டு கொண்டது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்கிறோம்? நாம் நமக்குடைய உள்ளத்துல தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறோமா? நம்ம இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோமா? ஆண்டவர் சொல்ற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய மனதை இந்த உலகத்தின் பக்கத்துல இருந்து திருப்பணும், கர்த்தரின் பக்கம் திருப்பணும். முதல்ல நம்ம மனதை ஆண்டவருக்கு சொல்லணும், கொடுக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சின்ன புக்கு போடுவாங்க, இருதய கண்ணாடின்ட்டு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா அந்த இருதயத்து நடுவுல சிம்மாசனம் போட்டுட்டு பிசாசு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பிசாசு தலையில கிரீடை போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கும். அந்த இருதயத்தின் ஓரத்துல பாம்பு, சிங்கம், கழுகு, தவளை, வௌவாலு, அந்த மாதிரி சில மிருகங்கள், பறவைகள், எல்லாம் அசுத்த மிருகங்கள். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவாபத்தை சொல்லுவாங்க. ஏமாத்துறது, கர்வம், திருடு, அதிகாரம், பட்டம், பதவி, அதெல்லாம் வச்சுட்டு அந்த இருதய கண்ணாடின்ற புக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல, கருப்பு கலர்ல அப்படி எல்லாம் போட்டு ரொம்ப அழகா சின்ன புக்கு படம் போட்டு இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். இப்ப இந்த ஒவ்வொரு மிருகமும் வெளியே போகும். வெளியே போக 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 பரிசுத்தாவியான வெளியில புறா மாதிரி இருப்பாரு, அவர் உள்ள உட்காருவார். அந்த மாதிரி அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த இருதயத்துல இருக்கிற எல்லா விதமான பாவங்களை மாத்தி 7:21 சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாமே வெளியே போக 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 பரிசுத்தாவியான நம்முடைய இருதயத்துல உட்காரணும். அவர் நமக்குள்ள சிங்காசனம் போடணும். நம்ம இருதயத்தை நம்ம ஆண்டர் கொடுக்கணும். அப்ப பரிசுத்தாவியான புறா ரூபத்துல அந்த வெளியே நம்ம இருதயத்துக்கு வெளியே காத்துட்டு இருக்கிறாரு. அந்த எல்லா பிசாசின் கிரிகளை விரட்ட 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 அவர் உள்ளவர். அப்போ பெர்கமு சபையில சாத்தா சிங்காசனம் போட்டு உட்காந்துக்கிற மாதிரி இன்னைக்கு மனவாட்டி சபை என்று சொல்லி, கிறிஸ்துவன் என்று சொல்லி, கற்புள்ள கனிகை ஆண்டவர் நம்மை உருவாக்கணும்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய உள்ளமும் யாருக்கு சிங்காசனத்தை கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கு? அப்போ பெர்கமு சபை என்பது யாருன்னா மனுஷன் தான் சபை, கிறிஸ்துவன் தான் சபை. அப்போ இந்த பெர்கமு சபையில அந்த இடத்துல சாத்தா சிங்காசனம் போட்டு உட்காந்துக்கலாம். இன்னைக்கு உங்க உள்ளத்துல, என்னுடைய உள்ளத்துல யார் சிங்காசனம் போட்டு உட்காந்து? நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கணும். அதனாலதான் ஆண்டு சொல்ல, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராய், மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராய். பாட்டு நல்லா பாடுறோம். அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டர் தான் சொல்றாரு. அந்த இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த இருதயத்தை சுத்திகரித்து அவர் நமக்குள்ளே வாசம் செய்ய அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு ராத்திரிக்கு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாங்கப்பா, நீங்க சிங்காசனம் போட்டு உட்காருங்க, விசுவாசனுக்கு இடமில்லை என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க வைராக்கியமாய் ஆண்டவருக்காக வாழுங்க. பெர்கமு சபையில ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அந்த கூட்டங்கள் மத்தியிலே தேவன் வைராக்கியமா இருந்தவர்களை பார்த்து பாராட்டுகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி பாராட்டணும். நம்ம இருக்கிற இடங்கள் மோசமான இடம், நம்ம இருக்கிற இடங்கள் சூழ்நிலைகள் சரியில்லை, நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் விக்கிரகங்கள், நம்ம இருக்கிற இடமெல்லாம் மோசமான இடங்கள், நம்ம இருக்கிற இந்திய தேச விக்கிரகத்தின் கோட்டை. ஆண்டவர் இதன் மத்தியிலே நம்மை வைராக்கியமாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த 13வது வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவின் அது ராட்சி எங்களுக்குள் வருவதாக. பெர்கமு சபை போல இந்திய தேசத்தில் இருக்கிற அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் காணப்படுகிறார்கள் தகப்பனே. அந்த இடத்துல சாத்தானுடைய சிங்காசனம், அந்த சபையானது அப்பா ஏதோ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் அந்த இடத்துல வைராக்கியமான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவர்களாய் இந்த இந்து தேச மக்கள்ல ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறேன் கர்த்தர். அப்பா எங்களையும் அப்பா நீர் உமது ராட்சியத்தை எங்களுக்குள்ள ஸ்தாபித்து உமது பிள்ளைகளாக, வைராக்கியமுள்ள பிள்ளைகளாக வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் நீர் வாசம் செய்கிறார். நீரே அப்பா எங்களுக்கு வாசம் செய்யும் கோயிலாக அப்பா எங்களை மாற்றுமையா. எங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயத்தில் நீங்க வாசம் செய்யுங்க. பரிசுத்த ஆலயமா எங்களை மாற்றுங்க. அது கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.